ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மிதுனராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம் புதன் ஆட்சி வீடு, ஞான வீடு, அறிவுக்கு அப்பாற்பட்டு நினைக்கிறவர்கள். ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புஷ்ய நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. புஷ்ய நட்சத்திரம்னா பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்து சொந்த நட்சத்திரம் ஆயிலத்துக்கு போவார். ராசிநாதனுடைய நட்சத்திரம் 1-4 கூடிய நட்சத்திரத்திலும் 8-9 கூடிய நட்சத்திரத்திலும் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ ராசியில் இருக்கிற குரு, சூரியன் எல்லாருமே திருவாதிரை சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. குருவும் சூரியனும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. திருவாதிரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம். ராகு இப்போ சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ சனி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8-9 கூடியவர், அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி. அவர் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் தன் சுயசாரத்தில் தான் போகிறாரு. அப்படி பார்க்கும்போது குரு, சூரியன், புதன், சனி பகவான் எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்ட சாதனத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ சனி பகவானோட ஆதிக்கம் ராசிக்கு வெகுவாக இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா 8-9ஆம் இடங்கள் வலுப்படுது. 8ஆம் இடம் தேக ஆரோக்கியம், ஆயுள், தூரதேசம், திடீர் அதிர்ஷ்டம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், இப்படி சில விஷயங்களை குறிக்கும். 9ஆம் இடம் பாக்கியம், மகாலட்சுமி ஸ்தானம், முழுக்க 100% நல்ல பலன்களை கொடுக்க இடம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு. சரியா? 8 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். இது சனி பகவான் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன். இப்போ ராசிநாதனை பார்த்துக்குருவோம். ஏன்னா ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியம் ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு பலன்கள் எது வந்தாலுமே ராசிநாதன் வலுவாக இருந்தால் தான் பலன்கள் கரெக்டாக முழு பலன்களும் உங்களுக்கு போய் சேரும். இப்போ புதன், சூரியன், குரு, சனி பகவான் இந்த 4 பேருமே மிதுன ராசிக்கு ஓரளவு ரிலேட்டடான கிரகங்கள் தான். புதன் ராசிநாதன் 1-4 கூடையவன், சனி பகவான் 8-9 கூடையவன், குரு 7-10 கூடையவன், சூரியன் 3 கூடையவன், தைரிய வீரிய சனாதிபதி. ஸோ அசுப தொடர்பு எதுவுமே இல்லை. 6-8-12 எதுவுமே வரல. அதனால் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்துட்டார். சரியா? சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். மாலவிய யோகத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் சுப செலவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பெண்களுக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ரைட் நேயர்களே, மிதுன ராசி ஒரு மறுபிறவி எடுத்து வருது. கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்துல செவ்வாய்லாம் இருந்து கடந்த ஒரு 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொஞ்சம் ஆள் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருந்தீங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருந்தது, கோபதாபங்கள் இருந்தது, குடும்பத்துக்குள்ள புகைச்சல், சண்டை சச்சரவு, புரிதல் கம்மியாக இருக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும். சரியா நேர்களே? நீர்பூத்த நெருப்பாக இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் காணல் நீளாக போயிடும், கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். நல்லா இருக்குது. ஒரு அரிய வாய்ப்பு வருது. இப்படி ஒரு கிரக அமைப்பு ரேராக தான் அமையும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு நல்ல விடாதீங்க. அதிர்ஷ்ட வாசல் திறக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு புதன் சனி பகவான் சாரம் எடுத்திருக்கிறாரு. ஸோ 1-4 கூடையவன் 8-9 கூடன் சாரத்தில் எடுத்துக்கிறதுனால தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாயாளிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியாக நேரில் தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க நல்ல வேலை பார்ப்பீங்க. தூரதேசத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். அதுபோக உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பெரும் பாக்கியம். அந்த பாக்கியாதிபதி சாரத்தில் 4 கூடையவன் போகிறதுனால, 9 கூடையவன் சாரத்தில் 4 கூடையவன் போகிறதுனால குடும்பத்தில் தாய் தப்பனுடைய அனுக்கிரம் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லபடியாக பார்க்கப்படும். விவசாயம், மற்ற வேலைகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் ராசிநாதன் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு கொடுத்த சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 2ல் சந்திரன் இருக்குது, நல்லா தான். வளர்பிறை சந்திரனாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? நல்லா இருப்பீங்க. எல்லாம் ஒரு இதமாக இருப்பீங்க. நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. மறைபொருள்லாம் வெளிப்படும். இவ்வளோ நாளாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இப்போ துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் புதன் இணைவு மிகச் சிறப்பாக இருக்கும். 1-4-2 அருமையான அமைப்பு. சரியா நேரில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் ஆணி பௌர்ணமி நடக்குது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் 7ஆம் இடம் வழுக்குது. ராசியும் 7ஆம் இடமும் சூப்பராக வழுக்குது. 7ஆம் இடம் வழுக்கிறதுனால என்ன அர்த்தம்? கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுற இடத்துல விஷயத்தில் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். திருமண அமைப்பு நல்லபடியாக முடியும். வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிக்கு இப்போயே பேச ஆரம்பிச்சிருவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக 2 கூடையவன் 2ஆம் இடத்துல 8-9 கூடையவன் சாரத்தில் புதன் போகிறது உங்களுக்கு நண்பர்களால் வீட்டுக்கு எதனாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். சரியா? நண்பர்களால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெனிஃபிட் கிடைக்கும். புதன் நட்புக்குரிய கிரகம். சனி சாரத்தில் போகிறாரு. ஸோ நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. சந்திரன் 2 கூடையவன், அவங்களால உங்களுக்கு பொருளாதார நிலைமை இருக்கும். சில பேருக்கு நண்பர்களால் சில ஃபினான்ஷியல் பொசிஷன்லாம் கரெக்டாகும். சில பிரச்சனைகளும் சரி நண்பர்கள் தீர்த்து விடுவாங்க. பணம் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா பணம் கொடுக்குறது, இப்படி ஏதோ ஒரு
ஒரு சொல்யூஷன் இருக்கும், பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க நண்பர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நண்பர்களால் மிதுன ராசிக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கிறது. அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ராசிக்கு ராசி வலுப்படுது, 2ஆம் இடம் வலுப்படுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆள் நல்லா இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அரசாங்க வேலைகள்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அரசாங்க வேலைகள்லாம் ஈஸியாக முடியும். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கும் நல்லாயிருக்கும். சூரியன் சிம்மாதிபதி ராசியில் இருக்கிறார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஸ்தான பலம் பெறுவார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சந்திர வீட்டில் தான் இருப்பார். புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் இருப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ 3 குடைவன் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் வரதுனால முயற்சிகள் நல்லாயிருக்கும். தொட்ட காரியம் தொடங்கமாக இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. அணிகள்லாம் வாங்கி போடுவீங்க. சரியா? குறிப்பாக ஆண்கள் தங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி போடுவீங்க. ஆண்களுக்கு என்ன அணிகலன், வாட்ச் மாட்டிக்கிடுவீங்க. வேறு எதனாச்சும் சில என்ன சொல்கிறது தேவையான பொருட்களை வாங்கி போட்டுக்குருவீங்க. பெண்கள் தான் வந்து நகை நட்டு வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு ராசியில் இருக்கிறாரு, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து செலவு எடுத்து விடுவார். குரு வந்து ஒரு ஆசையை கொடுப்பாரு, பொண்ணு வாங்க அப்படின்னு ஆசையை கொடுப்பாரு. சுக்கிரன் பணத்தை செலவு பண்ண வைப்பார். ஏன்னா புதனுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு லாபஸ்தானத்தில் மாறி இருக்கிறதுனால லாபம் நல்லா வரும். அந்த லாபத்தெல்லாம் வந்து சுக்கிரன் கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார். சரியா? சுகச்செலவுக்கு இது பண்ணுவீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி வேலைக்கு போகிற இடத்துல பெண்களும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதுபோல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6 கூடையவனும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் உடல்நல பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். முருகன் வழிபாடு வச்சுக்கோங்க. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் படிங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து உடல் உபாதைகளை கொடுக்குறது செவ்வாய் தான், 6 கூடையவன். சரியா? உடல் உபாதையில் கொடுப்பாரு. கடன் பிரச்சனையெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா கடன் 6க்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்காது. அப்படியே கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காக்கைக்கு வாழைப்பழம் வைங்க. இது ஒரு சின்ன வழிபாடு, பரிகாரம் சொல்ல மாட்டேன், ஒரு செயல்பாடுன்னு வச்சுக்கலாம். தொடர்ந்து செய்யணும். செவ்வாய்க்கிழமை தோறும் காக்காவுக்கு வாழைப்பழம் வச்சிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். அதுபோல் கடன்பட்ட பணத்தை வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த புஷ்ய யோகம் ஒரு அரிதான யோகம், ரேரான யோகம். அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானோட ஆதிக்கம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருக்குன்னா, எந்த வேலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதனால் நீங்கள் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, தேங்கி கிடந்த வேலைகளெல்லாம் தட்டி எழுப்புங்க. அதெல்லாம் தூசி துடைச்சி இந்த வேலையெல்லாம் ஆரம்பிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வீடு கட்டுறதுக்கு, பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு இது நல்ல நாளமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆனி மாதம் யாரும் புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆனி, மார்கழி, பங்குனி, புரட்டாசி இது 4மே வந்து கழிவு மாதங்கள், சூனிய மாதம் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டத்திலலாம் வந்து பூமி வெப்பமாக இருக்கும். அதாவது பூமியை தரையை தோண்டோம்னா பூமிக்குள்ளே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த காலத்திலலாம் இந்த மாதங்கள்லாம் பூமி வேலை பார்க்க மாட்டாங்க, வாஸ்து இருக்காது, பூமி பூஜை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மாடி எடுக்கலாம். ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு முன்னாடி மாடி எடுக்கலாம். ரெனோவேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்கு, எலிவேஷன் ஒர்க்லாம் பார்க்கலாம். இருப்பினும் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ப்ரோமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? அவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். லே அவுட் போடுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோய் வீட்டில் கொண்டாட்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொண்டாட்டப்பட வைப்பார். ஏன்னா செலவு எழுத்து வைப்பார்ல. அதுபோல் 12ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன். குடும்பத்துக்கு எதனாச்சும் ஒரு செலவாகி வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சொந்த பந்தங்கள் வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணுவீங்க. ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்களும் 4 வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. ஸோ ஒரு மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வந்து உங்களை இனம் புரியாத சந்தோஷம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் கலெக்டிங் அப்படின்னா என்ன, எதனாச்சும் உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் எதுவும் வாங்கணும் அப்படின்னா இந்நேரம் வாங்குறதுக்கு நல்ல இது காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பொருள் வாங்கணும், ரொம்ப நாளாக நான் வாங்காமல் இருக்கிறேன் சார், இந்த பொருள் வாங்கணும்னா இந்த காலகட்டத்தில் வாங்க நல்லாயிருக்கும். சரியா? அந்த பொருட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4 கூடிய சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி சாரத்தில் போகிறதுனால நல்லபடியாக வாங்குவீங்க. கொஞ்சம் செலவு இருக்கும். 8ஆம் இடத்து சாரத்திலையும் போகிறார் அவர். 8, 9 கூட சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் செலவு இருக்கும். பொதுவாக பொருள் வாங்கினாலும் செலவாகத்தான் செய்யும். சரியா? பணம் செலவு பண்ணாமல் எந்த பொருள் வாங்க முடியாது. அதை ஒரு அசட்டை நினச்சி வாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எதுவும் பொருள்கள் வாங்குறா இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு நல்ல உகந்த நேரம். அதே நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். சரியா? அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நீல நாட்களாக இருந்த பிரச்சனைகள்
ஒரு பைசலுக்காகவும் எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இருக்கும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. அதுக்கு தேவையான பொருளாதாரம் கையில் காசு பணம் இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்குங்க. தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பவன் சுயசாரத்தில் பெறுவது அருமையான அமைப்பு. குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிட்டேன், செலிப்ரேஷன் சொல்லிட்டேன். ஆனால் பண வரியம் இருக்கும், அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். பெருசாக எதுவும் பண்ணி கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு ஆகாதீங்க. ஏன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு அளவு இருக்கணும். சரியாக நேரில் என்ன சொல்லுவாங்க, அமிர்தமானாலும் அளவோடு தான் சாப்பிடணும். அது மாதிரி சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பிரச்சனையானாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையை வந்து சக்ஸஸாக முடிப்பீங்க. சரியா, பிரச்சனை கண்டு பயந்து பின்வாங்க மாட்டீங்க. முன்வைத்த காலம் பின்வாங்க மாட்டீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படும். உத்தியோகத்தில் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மேலதிகாரியோட அனுசரை இருக்கும். நல்ல பேர் எடுப்பீங்க. சரியாக நேரம் நல்ல பேர் எடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து ஓரளவு நல்லபடியாக போகும், சுகமாக போகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக கணக்கெடுப்பீங்க. கணக்கு பார்த்து வரவு செலவு பார்த்து கரெக்டாக செய்வீங்க. அக்கௌண்டபிள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா நேர்களே, புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4 குடையவன் சுகஸ்தானாதிபதியும் அவர் தான், ராசிநாதன் அவ்வளோதான். அதனால் கணக்கு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. வரவு செலவுலாம் கரெக்டாக பார்ப்பீங்க. விடுபட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இது பண்ணுவீங்க. ஏற்கனவே பழைய கணக்கு வழக்கில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வருவீங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் மனோகாரகன், மனதை ஒழுங்குபடுத்துகிறவர். ஸோ புதன் புத்திகாரகன். மனமும் புத்தியும் ஒன்றா இருக்கும். இது எல்லா நேரமும் வரையாது. ஒரு மனுஷனுக்கு வந்து புத்தி வேலை செய்யும்போது மனசு ஒன்று இருக்காது. அறிவுக்கும் மனதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா, சில பேர் மனதால் செய்வாங்க, சில பேர் அறிவால் செய்வாங்க. சில பேருடைய நடவடிக்கை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். சில பேர் வந்து மனப்பூர்வமாக இயல்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஷார்ப்பாக இருக்கிறவங்களாம் அறிவுபூர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். தேவை இருந்தால் தான் பேசுவாங்க, தேவையாட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட யோசனை இருக்கும், முன் யோசனை இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க. அதனால் 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. முன் யோசனை, புத்திசாலித்தனம், அறிவுபூர்வமாக இருக்கிறது எல்லாம் புதன். மனப்பூர்வமாக இருக்கிறது, இதயபூர்வமாக இருக்கிறது எல்லாமே சந்திரன். ஸோ இப்போ சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறாரு, சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறதுனால நீங்கள் இதயபூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. இது இப்படி வர்றது கொஞ்சம் ரேர் தான். இது கடகத்தில் புதன் வரும்போது தான் இது நடக்கும். ஸோ இது மாதிரி காலகட்டத்தில் தான் முடிவெடுக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து மாறுபட்ட நிலைகள் இதுதான் வரும். ஃபிசிக்கலாக உள்ளது வேறு, உடல்நிலை. ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறது வந்து என்ன ஆக்டிவிட்டி. ஆனால் மனமும் அறிவும் ஒன்று சேரணும். அது வந்து எல்லா நேரமும் ஒன்று சேராது. அது ஒன்று சேர்ந்து சில முடிவு எடுக்கும்போது சக்ஸஸாக மாறும். சரியா நேர்களே, அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானது. இதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறது. மனிதனுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள். சரியா, ஃபிசிக்காலஜின்னு சொல்லுவாங்க. அது உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, மன ரீதியாக சில மாற்றங்கள் வரும். அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் புதன், சூரியன், குரு, சுக்கிரன், சந்திரன் 5 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அருமையான பலன்களை கொடுப்பாங்க. சந்திரன் ராசியில் தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். அந்த சந்திரன் வந்து சூரியனுக்கு கேந்திரமாக இருந்தார்னா எப்போயுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியனுக்கு கேந்திரமாக இருந்தார்னா எப்படி சார் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து பங்குனி மாதம் பிறந்திருக்கணும், இல்லைனா வந்து மார்கழி மாதம் பிறந்திருக்கணும், இல்லைனா புரட்டாசி மாதம் பிறந்திருக்கணும். இது வந்து பொதுவாக சொல்கிறேன். அதுக்காக மற்ற மாதத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கிடையாது. இந்த மாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக சந்திரன் நல்லா இருப்பார். சூரியனுக்கு கேந்திரமாக இருக்கும்போது ஒளிப்பற்று இருப்பார். ஒளிப்பற்று ராசியில் இருப்பார். 2 குடையவன் ஒளிப்பற்று ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. குடும்பத்துக்கு உங்களோட பங்களிப்பு இருக்கும். குடும்பத்துக்கு பணப்புழக்கம் உங்கள்கிட்ட இருந்து ஃபுல்ஃபில் ஆகும். குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுப்பீங்க. நல்லா பேசுவீங்க. படிப்பு நல்லா இருக்கும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். கெட்ட பழக்க வழக்கம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடம் தான் பழக்க வழக்கம். அந்த சந்திரன் வந்து ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட பழக்க வழக்கம் இருக்காது. இப்போ சந்திரன் கெட்டு போனாதாங்க கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். சந்திரன் சனி பார்வைக்கு வந்துட்டாருன்னா, நீசமான சந்திரன், அதாவது நீசமான சந்திரன் இல்லை, கெட்ட சந்திரன் இருந்தாருன்னா குடிப்பழக்கம் வந்துடும். இப்போ நிறைய பேர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு எப்படி சார் அப்படின்னா, மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார், ராகு கூட சேர்ந்து இருப்பார், கெட்டு போயிட்டார், கிரகணத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு மேசத்தில் நீச சனி பார்த்துட்டாரா, முடிஞ்சு போச்சு. சனி மேசத்தில் இருந்து 3ஆம் பார்வையை பார்த்துட்டாரு. யாரை பார்த்துட்டாரு? சந்திரனை பார்த்துட்டாரு. நீச சனி பார்த்துட்டாருன்னா வாழ்நாள் முழுக்க குடிச்சிட்ருப்பான். வாழ்நாள் முழுக்க குடிப்பழக்கம் இருக்கும். இது இருக்கும். இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா, ராசிநாதனோ சந்திரனோ கெட்டு போயிருப்பாங்க. சரியா, சனி பகவான் பார்வை இருக்கும். சனி பகவான் பார்க்கே ராகுவுடைய பார்வை இருக்கும். சனி பகவான் தான் நீச திரைவத்துக்கு உள்ளவர். குடிக்கு வந்து நீச திரைவன் தானே, ஆல்கஹாலுங்கிறது நீச திரைவன் தானே. சரியா நேர்களே, அந்த அமைப்பு இப்போ இருக்குது. இப்போ நான் எதுக்கு இது டக்குன்னு இப்போ இந்த நீச திரைவத்துக்கு வந்தேன்னா, சந்திரன் நிலைப்பாடு. இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா, அதனால் வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும். குடி இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வெளியே வரலாம். சரியா, குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரலாம். அதுபோக ராசிக்கு 12ஆம் இடத்துல இவர் இருந்தாலுமே, யார் சுக்கிரன் இருந்தாலுமே சனி பார்வைக்கு வருவார்.
ஜூலை 12 வரைக்கும் வருவார். அதுக்கு பிறகு சனி வக்கரம் அடைஞ்சிட்டாரா அந்த பார்வையில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி குறையும். ஏன்னா வக்கர சனி வந்து எந்த இடத்தையும் கிளாரிட்டியாக பார்க்க மாட்டார். ஒரு மனிதன் பின்னோக்கி வரும்போது அவனோட பார்வை நல்லா இருக்காது. நம்ம நின்றுட்டு பார்த்தோம்னா ஒருத்தரை பெர்ஃபெக்டாக பார்ப்போம், எக்ஸாக்டாக பார்ப்போம். பின்னோக்கி போயிட்டே பார்த்தோம்னா அந்த பார்வையில் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்காது. அதனால் இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு இது இருக்குது, சனி பகவான் பார்வை இருக்குது. 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தில் நல்லது, செலவுகள் குறையும், அந்த கெட்ட ஆதிபத்தியத்தை குறைப்பார். ஆனால் அயனசேன போக நல்லா இருக்காது. படத்தை தூக்கம் வராது, புரண்டு படுப்பீங்க. படுக்கும்போது எதனா சில பிரச்சனைகள், மனசில் சில நினைவுகள், கெட்ட கனவுகள் இதெல்லாம் வரதான் செய்யும். வீண் அலைச்சல், பிரயாணம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். அது சுக்கிரனை பார்க்குறாரு, 5-12 கூடவனை பார்க்குறதுனால பிள்ளை விஷயத்தில் சில அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பத்திரமா பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? அதே மாதிரி தூரதேச அமைப்பில் போகும்போது சரி, வெளி அமைப்புகள், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 12 வரைக்கும். அதுக்கு மேலே நிலைமை மாறிடும். ஸோ இப்படி பலன் சொல்ல வந்தோம்னா ஒரு கிரகத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது. 9 கிரகங்கள் 12 ராசிக்கு பலன்கள் சொல்லும்போது வந்துக்கிட்டே இருக்கும். சாதக பதங்கள் சரிவிகிதமாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் அதுக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். இப்போ மிதுன ராசியில் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் நான் உட்காந்துலாம் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. சரியா? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு நோயாளியாக வராங்க, அங்கே இருக்கே ஒரு 50 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது பிறகு ஆர்த்தம் இருக்கும், எலும்பு இருக்கும், காச நோய் இருக்கும், வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட தனியாக இருக்கும், இருதயத்துக்கு ஒன்று இருக்கும், எமர்ஜென்சி ஒன்று இருக்கும், ஐசியூ ஒன்று, இப்படி ஏகப்பட்ட பிரிவு இருக்கும். அது மாதிரி மனிதனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரியா? உடம்புல ஏகப்பட்ட வியாதியும் இருக்குது, ஏகப்பட்ட டாக்டரும் இருக்கிறாங்க பிரிஞ்சு போய். அது மாதிரி எல்லாமே பிரிஞ்சு போய் தான் கிடக்குது. இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ சந்திரனை வச்சு தான் சொன்னேன். சந்திரன் இப்போ வந்து புதன் கூட சேர்ந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமை போகிறதுனால மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? நான் சொன்ன வாய்ப்பில் சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோல் சந்திரன் குரு தொடர்புல, புதன் தொடர்பு, சுக்கிரன் தொடர்புல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக மிதுன ராசிக்கு சந்திரன் கெட்டு போகக்கூடாதுங்க. உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து சுக்கிரன் கூடயோ புதன் கூடயோ இல்லைன்னா குரு பார்வையில் இருக்கணும். குரு கும்பத்திலிருந்து பார்க்கணும், இல்லைன்னா தனுசுலேருந்து பார்க்கணும், இல்லைன்னா விருச்சிகத்திலிருந்து, இல்லைன்னா துலாமிலிருந்து பார்க்கணும். சரியா? குரு பார்வை சந்திரனுக்கு ராசிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. பொதுவாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ வேலை ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகக்கூடாதுங்க. ஒரு வரையில் வீடியோ முடிச்சிடலாம். நீங்கள் வாழ்நாள் முழுக்க வீடியோ கட்டால் இதே பலன் தான். உங்கள் ஜாதக கட்டத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகக்கூடாது. பொருளுக்கு உடையவன், சுக்கிரன் பொருளுக்கு உடையவன், குரு அருளுக்கு உடையவன். சுக்கிரன் குரு 2 பேர் தான் ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சரியா? மனிதனாக வாழ்கிறதுக்கு முக்கியமான அனைத்தையும் கொடுக்குறது சுக்கிரன் குரு தான். மற்ற கிரகங்கள்லாம் சில பலன்களை கொடுத்தாலுமே பாவ கிரகங்கள்னு போயிடும். சரியா? ஆனால் சுக்கிரனும் குருவும் தான் வந்து மனித வாழ்க்கைக்கு மேஜராக மோர் தென் 50% வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? ஏன்னா இந்த 2 கிரகங்கள் வந்து இயற்கை சுப கிரகங்கள். இயற்கை சுப கிரகங்களை தான் மற்ற பாவ கிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்தும். இப்போ பாவ கிரகங்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது. இது போக மாந்தி ஒன்று இருக்கிறார், 10வது கிரகம். மாந்தியை எடுத்துக்கலாம், 6 பேர். இயற்கை சுப கிரகங்கள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. தனித்த புதன், சுக்கிரன், குரு. சந்திரனை எடுத்துக்கலாம். அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சுபராக இருப்பார். அதுக்கு தான் அந்த சூரியகந்தத்தில் இருக்கிற சந்திரன் சுபராக இருப்பார். நான் சொன்னேன்ல இந்த ஒரு 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சுபராக இருப்பார்னு. பங்குனி, மார்கழி, புரட்டாசி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து சுபராக இருப்பார். சரியா? அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள், மற்றவங்களை காட்டிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. சரியா? இப்படி தாங்க பலன்கள் போகும். சரியா நேர்களே? அதனால் சந்திரன் வந்து மிதுன ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகக்காரனாக பார்க்கப்படுகிறார். 2 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி. ரைட்டு. அடுத்து வந்து குரு பகவான் 7-10 கூடையவன். 7-10 கூடையவன் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனால் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறார். ராசியில் குரு இருக்கக்கூடாதுமாங்க. ராமர் ஜென்மத்துக்கு போகும்போது, காட்டுக்கு போகும்போது ஜென்மத்தில் குரு இருந்தாருமாங்க. அதனால் நீங்கள் காட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க. கொஞ்சம் என்ன வீட்டை விட்டு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருப்பீங்க, அலைச்சல் இருக்கும். குரு ராசியில் இருக்கிறாரு. ராசியில் வந்து இப்போ அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அஸ்தமனம், சூரியனால் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. சூரியனை சுபத்துவப்படுத்திட்டு தான் வீக்காக இருக்கிறாரு. இப்போ வந்து 9ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 9 வரைக்கும் அவர் அந்த நிலைமையில் இருப்பார். அதுக்கு பின்னாடி நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அக்டோபர் 18ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைவார். அருமையான அமைப்பு. அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு 50 நாட்கள் மிதுன ராசி கொடி கட்டி பறக்கும். அருமையான வாய்ப்பு. 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் அடைவார். அந்நேரம் சந்திரன் சகவாசம் வரும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரனோட வீட்டில் உட்காருவார், உச்ச வீட்டில் உட்காருவார். குரு வக்கரம் அடைவார். வக்கரம் அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு வருவார். சரியா நேரில்? அந்த காலம் வந்து மிதுன ராசிக்கு வந்து பொற்காலமாக இருக்கும். அந்த காலம் அடுத்து வரப்போகுது. சரியா? வருகிற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அரிய வாய்ப்பு, கிரகங்களோட அரிய வாய்ப்பு. இது மாதிரி நீ அமைகிறதுக்கு கொஞ்சம் நாளுகள் ஆகும். இதுதான் இறுதி வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. இறுதி வாய்ப்புன்னு தம்மையில் போடுறானுங்க. என்றைக்குமே இறுதின்னு கிடையாதுங்க. கோச்சார கிரகங்களுக்கு இறுதினே கிடையாது. இந்த பிரபஞ்சம் சுற்றிட்டே, இந்த பிரபஞ்சத்தில் பூமி வந்து சுற்றிட்டு தான் இருக்குது. கிரகங்கள் தன்னையும் சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிட்டு வந்துடுறாங்க. சரியா? பூமியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எண்டே கிடையாது. நெக்லிஜிபிலிட்டி, இன்ஃபினிட்டின்னு சொல்கிற மாதிரி. அதாவது இங்கே வந்து முடிவே கிடையாது.
மனித வேணால் அழிஞ்சு போகலாம், மனித இனம் வேணால் அழிஞ்சு போகலாம், ஆனால் அந்த பிரபஞ்சம் இருக்கும், இந்த கிரக நிலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா நேர்களே? அதனால் சில பேர் இதுதான் இறுதி வாய்ப்பு அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் தம்மையில் போடுறாங்க. நானே பார்ப்பேன், என்னடா இப்படிலாம் போடுறாங்களே, வேத ஜோதிடத்துக்கு விரோதமாக போடுறாங்களே அப்படின்னு நினைப்பேன். சினிமா தேட்டர் அந்த காலத்தில் போடுவாங்க, இன்று படம் கடைசி அப்படிம்பாங்க. அது வேணால் அது கமர்ஷியலாக போடுறது அந்த படம். ஆனால் அடுத்து ரிலீஸ் ஆகாமல் வரமா போகுது, அன்றைக்கி தேதி அது கடைசி. அது மாதிரி தான் எப்பயுமே ஒரு கிரக நிலைகள் ஒரு நேரத்தில் சாதகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் சில நாட்கள் சில வருடங்கள் ஒரு 20 வருடமோ 30 வருடம் கழித்து அதே நிலைக்கு வரும். இப்போ வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்கரம் அடைகிறாரு வருகிற ஜூலை 12ஆம் தேதி. இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நடக்கும் 10ஆம் இடத்துல. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 10ஆம் இடத்துக்கு வருவார். குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ராசிக்கு வருவார். சரியா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ராசிக்கு வருவார். கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் ஆனி மாதத்தில் வக்கரம் அஸ்தம் அடைவார். ஏன்னா சூரியன் அப்படி கிட்ட வரும்போது முன்பின் 10 டிகிரியில் குரு அஸ்தமனம் அடைவார். இது எப்பயுமே நடக்கும், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ராசியில் நடக்கும். இது ஒரு பெரிய இதுன்னு கண்டுபிடிப்புன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள். ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சில பேர் யாரையும் குறையமாக தெரிஞ்சுக்கிட்டு அள்ளி விட்டுட்டு இருக்கிறானுங்க. 100 வருஷத்துக்கு ஒன்று நடக்குது, 200 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதெல்லாம் இல்லை நேயர்களே. சரியா? இது எல்லாமே மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இது நடக்கும், அந்த சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் அதிகபட்சம் வந்து சுற்றி வர கிரகம் 30 வருஷம். ஸோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிரக நிலையில் மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அரிய வாய்ப்புன்னு சொல்லிக்கலாம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா அது அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஓகே, எதுக்கு பீடிகை போடுறேன்னா தவறான தகவல்களை வந்து இன்றைக்கி நிறைய கொடுக்குறாங்க யூடியூப்பில். நிறைய பேர் யூடியூப் போடுறானுங்க. பாதி பேர் ஜோசியரானா தெரியல. சரியா? ஜோசியர்னா அவன் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும், அந்த லக்கண ரீதியாக ஜாதக அமைப்பை சொல்லணும், கிரக அமைப்பை சொல்லணும். அவர் தான் ஜோதிடர். சும்மா இன்றைக்கி எல்லாரும் ஏதோ படித்து வச்சுக்கிட்டு அதை அப்படி இப்படி சொல்கிறது, சாமி படத்தை போட்டு எடிட்டிங் வேலையை நல்லா பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. கவனமாக பாருங்கள். சரியா? நான் எதுக்குன்னா எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் யாரை ஏதோ பார்த்தாலும் சரி நல்லதை பாருங்கள். சரியா நேயர்களே? இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ரோட்டில் சிக்னலுக்கெலாம் விழிப்புணர்வு போடுறாங்கன்னா எதுக்கு? நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, கரெக்டாக அந்த இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள் வந்து சந்திரனை பற்றி கொஞ்சம் பேசிட்டேன் நான். அடுத்து குருவை பற்றி தான் ஆரம்பித்தேன். குரு வந்து ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல, 9ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் ஏறாரு. திருவாதிரை அடுத்து சுய நட்சத்திரத்துக்கு வருவார், அடுத்து வக்கரம் அடைவார். ஸோ குரு நிலைப்பாடு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து சுக்கிரன் அடுத்த ராசிக்கு வருவார். சூப்பர். சுக்கிரன் வந்து வருகிற 24/7 ஜூலை 24ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்துட்டார். அருமையான பலங்களை கொடுப்பார். 5-12 கூடிய ராசியில் வந்து குருவோட சேருவார். 5, 12, 7, 10 அருமையாக இருக்கும். சரியா? நல்லா இருக்குங்க. அருமையான அமைப்பு. இந்த காம்பினேஷன் நல்லது. சரியா? 12ஆம் இடம் ஒன்று தான், மற்ற எல்லாமே நல்லது. 5, 7, 10 நல்ல அமைப்பு. கலஸ்தர ஸ்தானம், நண்பர்கள், இணக்கம், சுகம், தொழில், கர்மம் நல்லா இருக்கும். கூட்டுத்தொழிலும் நல்லா இருக்கும். நல்லா வேலை செய்வீங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் குரு இணைவு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அரிய வாய்ப்புன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த கிரகங்கள் வந்து மிதுன ராசிக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வருது. சரியா? பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அந்த ஃபார்மேஷன் தான் முக்கியம். அந்த ஃபார்மேஷன் வந்து நல்ல நிலைமையில் வந்துச்சுன்னா பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஸோ ராசிக்கு அடுத்த கிரக நிலைகளெல்லாம் மிக சாதகமாக நல்ல நிலைமையில் வருது. புதன் ரொம்ப நாளைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் ஸ்தான பலம் வருவார். ராசிநாதன் சிம்மத்தில் போய் உட்காருவார். மிகச்சிறப்பு தான். சிம்மத்தில் புதன் இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க, கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டேங்க. நல்லா இருக்கும். திரைப்படத்துறை இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படியே ராகுவை பார்ப்பார். சரியா? கேது கூட சேர்ந்து ராகுவை பார்ப்பார். ராகு சுபத்தப்படுத்துவார். புதன் கேது இணைவு நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் விஷயங்களும் நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட், ஆடிட்டர், எடிட்டர் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் கேது இணைவு 3ஆம் இடத்துல மிகச்சிறப்பாக இருக்கும். அந்நேரம் சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி புதன் நல்ல பலன் கொடுப்பார். சூரியன் அந்நேரம் கன்னிக்கு போயிடுவார். பரிவர்த்தனை யோகம். இதுதாங்க பலன்கள். அவர் வீட்டில் இவர் வீட்டில் அவர் அப்படி மாறும். ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அடுத்த கிரக நிலையில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இன்னும் கிட்டத்தட்ட வருகின்ற ஒரு 4-5 மாதத்துக்கு கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறதுனால எதுக்கு கவலைப்படாமல் அந்தந்த காரியத்தை பண்ணுங்கள். வழிபாடு மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன். சரியா? பலன்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ பலன்களை வேணாலும் சொல்லலாம். அது நம்மளுடைய எண்ணம் அல்ல. இப்போதைக்கு பிரச்சனை எது சார் அப்படின்னா, இப்போதைக்கு குருஷியலாக இருக்கிறது வந்து செவ்வாயோட பார்வை தான் குருஷியலாக இருக்குது. செவ்வாயோட பார்வை ராசிக்கு 4ஆம் இடமும் ராசிக்கு வந்து 7ஆம் இடமும் திருஷ்டி இருக்குது. 4, 7 சுகஸ்தானமும் கலசர ஸ்தானமும் திருஷ்டி இருக்குது. இது கிட்ட சார் வழிபாடு அப்படின்னா கற்பனசாமி வழிபாடு தான். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகா காலாய மகா ருத்ராய கற்பனசாமி நமோ நம. ஏன்னா சனி ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷனுக்கு கற்பனசாமியை தான் வழிபாடு பண்ணணும். ஐயப்பன், ஐயனார், சாஸ்தா இந்த 4 தெய்வங்களை வழிபடணும். இது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த வழிபாடு இருக்கணும். செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. அதுபோக ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சனி பவன் நட்சத்திரம் இந்த 4 நட்சத்திரம் வர அன்றைக்கும் கற்பனசாமி வழிபாடு பண்ணலாம். சில டேட்டுகள் இருக்குது, அந்த டேட்டுகளை சொல்கிறேன். அந்த டேட் அன்றைக்கி கண்டிப்பாக போங்க.
28/6/2025 இன்றைக்கி பூச நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரியா? இன்றைக்கி இரவு கூட போங்க. இந்த வீடியோ வந்த பின்னாடி கூட இரவு கூட போங்க. இரவு 7 to 8 கூட கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. கற்பனசாமி கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குது. சரியா? நிறைய பேர் தெரியலங்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவில் இருக்கிற வீடியோ கேட்குற நேர்கள் போடுங்க. இது பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த ஜூலை 5 போகலாம், சனிக்கிழமை. அடுத்து ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை போகலாம். அடுத்து ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை போகலாம். இந்த நாட்கள்லாம் மிக நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது கற்பனசாமி வழிபாடுக்கு. இப்போதைக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்து முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு கூட 2ஆம் வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். சூட்சுமலையில் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். உபயசான ஸ்தானத்தில் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் சனி பகவானுக்கு வந்து சஷ்டாசமாக இருக்கிறார். ராசிக்கு 8, 9, 6, 11. சரியா? ஆமாம், 6, 11 சஷ்டாசமாக இருக்குது. ஸோ சனிக்கு செவ்வாய் சஷ்டாசமாக இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமி இன்னும் நாள் இருக்குது, நிறையா இருக்குது. சரியா? அடுத்த மாதம் இப்போதைக்கு வராது. ஏன்னா இப்போதைக்கு பௌர்ணமி நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்குது. தேய்பிரை அஷ்டமிக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. தேய்பிரை அஷ்டமி எப்போ வருதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி வேணால் நீங்கள் வேணால் ஒரு வழிபாடு பண்ணிடுங்க. சரியா? தேய்பிரை அஷ்டமி வருகிற 18 வருது. ஆமாம், 18 வருது. 18 4 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் போகலாம். சரியா? காலையில் போகலாம். இல்லைனா 17 இரவு கூட போகலாம். ஸோ 18 சொல்லுவோம். 18/7/2025 வெள்ளிக்கிழமை ஆடி 2 தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி காலையில் நீங்கள் போய் ராகு வேலையில் 10 to 12 போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆண்களுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் தாய்மார்கள் போயிட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வீட்டுக்கு சாமி கும்பிட்டாலே போதும், எல்லோரும் கும்பிட்ட மாதிரி தான். ஏன்னா குடும்ப வழக்கு குத்து வழக்கு பெண்கள் தான். ஸோ அதனால் 18/7/2025 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு. ஏன்னா சனியும் செவ்வாயும் கேந்திர சஷ்டாசமாக இருக்கிறாங்க. இது நல்ல அமைப்பாக பார்க்கப்படாது. அதுக்குள்ளே சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த சஷ்டாச அமைப்பு இருக்க தான் செய்யும். ராகுவோட சேருவார். சனி ராகு செவ்வாய் பார்க்குறாரு. கொஞ்சம் இந்த கிரிப்பு கூட தான் செய்யும். ஏன்னா சனி பகவான் கீழே வக்ரம் மாறாருன்னு அர்த்தம், பின்னோக்கி வராருன்னு அர்த்தம். அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். இதை வந்து கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணணும், வீட்டிலலாம் பண்ண முடியாது. காலபைரவர் வழிபாடு வீட்டில் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான வழிபாடாக மிதுன ராசிக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். 18/7/2025 இது வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணினீங்கன்னா, சிவன் கோயில் போய் பண்ணினீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனியோடைய இது கிடைக்கும். செவ்வாய் சனியோடைய அனுக்கிரகம் கிடைக்கும். செவ்வாய் நீங்கள் வந்து மிதுன ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு. அந்த காலபைரவர் வழிபாடு அன்றைக்கி பண்ணினீங்கன்னா 18/7/2025 ஆடி 2 வெள்ளிக்கிழமை. நீங்கள் மிதுன ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு. இந்த லக்கணத்துக்கு வந்து சனியும் செவ்வாயும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க. சரியா? அது குறிப்பாக மிதுன ராசி கடக லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும். அதனால் மிதுன ராசியில் மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி மிதுன ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ராஜயோகாதிபதியாக வருவார். அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு. ஸோ இவங்களும் கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி இந்த காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணலாம். சரியா? மிதுன ராசியில் பிறந்த அனைவரும் பண்ணணும். லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கேன். லக்கண ரீதியாக சனி பகவான் எதுக்கு ஃபேவராக இருப்பார், செவ்வாய் எதுக்கு ஃபேவராக இருப்பார் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் சில கிளாரிட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த 6 லக்கணம் பிரித்து சொன்னாலுமே அதுலேயும் 3 லக்கணத்துக்கு கூடுதல் கவனம் சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா பொதுவாக கடகம், சிம்மம், மீனம் இந்த 3 லக்கணத்துக்குமே வந்து செவ்வாய் வந்து அளப்பரிய பலன்களை கொடுப்பார் மிதுன ராசியில். அதுவும் மிதுன ராசியில் வந்து சிம்ம லக்கணம் மிதுன ராசி பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். சிம்ம லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சிம்ம லக்கணம் மிதுன ராசி, அந்தளவுக்கு பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க. சிம்ம லக்கணம் மீன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. சில லக்கணத்துக்கும் ராசிக்கும் சில தொடர்பு உண்டு. தனுசு லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. கும்ப லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. கன்னியா லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி மேச லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. கடக லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்க அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. விரயம் இருந்துகிட்டே இருக்கும், செலவு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனதாக இருக்க முடியாது, செலவு இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுபோக விருச்சிக லக்கணம் மிதுன ராசி சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா? இதை வந்து சுட்டு போட்டாலும் நல்லா இருக்காது. அதுபோக மகர லக்கணம் மிதுன ராசியும் அந்த அளவுக்கு ஆகாது. ரிஷப லக்கணம் மிதுன ராசி சூப்பராக இருக்கும். சரியா? இதெல்லாம் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேயர்களே. நீங்கள் உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நான் சொல்கிற பழங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கும். ஏதோ ஒன்று நிற்கும், எல்லாம் நிற்காது.
நான் சொல்கிற பலன்கள் 100க்கு 100 நிற்காது. நான் வீடியோ 30 நிமிஷம் பேசினாலுமே ஒரு 10 நிமிஷம் பேசுகிற ஏதோ விட்டு 10 நிமிஷம் பேசுவேன், சில கருத்துக்களை சொல்லுவேன், அதுதான் உங்களுக்கு நிற்கும். 30 நிமிஷம் பேசுகிறது முழுக்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானா இருக்காது. எல்லாமே அப்படி தான். ஒரு கிளாஸில் வாத்தியார் பாடம் இருக்கிறாருன்னா அவர் இன்றைக்கி எடுக்கிற போர்ஷன் எல்லாமே நமக்கு கவர் ஆகாது. ஏதோ சில விஷயங்கள் மட்டும் கவர் ஆகும், மனசில் நிற்கும். அதை படித்தோம்னா பரீட்சையில் பாஸ் ஆகிடலாம். அதுபோல் தான் லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்கண ரீதியாக சில கருத்துக்களை சொல்லுவேன், புள்ளி வரத்தோடு சொல்லுவேன். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிற்கும். அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாக போயிடும். இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் இப்படி இருந்தால் இந்த பலன்கள் ரைட்டு. இப்போ வந்து உங்கள் லக்கணம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறதா இருந்தால் போடுங்க. சார் நான் வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ குரு திசை நடக்கு, குரு இந்த இடத்துல இருக்கார் சார் அப்படின்னா நான் சொல்லிடுவேன். பொதுவாக மேச லக்கணத்துக்கு குரு வந்து நல்ல யோகர் தான். அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்திலே இருக்கலாம், திக்பலம் பட்டு இருக்கலாம். மிதுன ராசி மேச லக்கணம், 3ல் சந்திரன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 4 கூடியவன் 3ல் இருப்பார். தாயார் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். சரி, அதில் 4ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்துச்சுன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் கூட போகலாம். இப்படி சில பிரச்சனைலாம் நடக்கும். ஏன்னா 4 கூடியவன் 3ல் இருந்தார்னா தாய் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா பிரச்சனை இருக்காது. ஸோ மேச லக்கணம் மிதுன ராசி, மேச லக்கணத்துக்கு குரு வந்து 9, 12 கூடியவனாக வருவார். அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். மாறாக அவர் மாறி நிற்கிறாரு, குரு வந்து மாறி நிற்கிறாருன்னா அந்த பலன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 4ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, உச்சமடைவார். சரியா, கடகத்தில். 5ஆம் இடத்துல இருந்தால் நல்லதான். 6ஆம் இடத்துல கண்ணியில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் துலாமில் இருக்கலாம், ஆனால் பகமை பெறுவார், லக்கணத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் விருச்சிருந்தால் ஸ்தான பலம் பெறுவார், தூரதேசத்துக்கு அனுப்புவார். 9ஆம் இடத்துல இருந்தால் சூப்பர். சரியா, 9 கூட 9ஆம் இடத்துல இருக்கிற காரகோப பாவனை அப்பனுக்கு ஆகாது, ஆனால் ஜாதகம் நல்லா இருப்பான். 10ஆம் இடத்துல இருந்தால் நீசமாவார். நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னா தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கலாம். 12ஆம் இடம் மீனத்தில் இருந்தார்னா தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, ஆனால் வந்து ஆட்சி பெறுவார். ஸோ குரு திசை நடக்கிறவங்களுக்கு, இப்போ குரு திசை நடக்கும் மிதுன ராசியில் கொஞ்சம் வயசில் நடக்கும். மிருகசீரிசம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு 30 வயசுக்குள்ளே நடக்கும். சரியா, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆனால் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வீடியோ நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சரியா, சனி திசைக்கு சொன்னோம்னா நிறைய பேர் கேட்பாங்க. சனி திசை வந்து மத்திய வயசில் நடக்கும். ஒரு 50 வயசு தாண்டவங்களுக்கு நடக்கும், சனி திசை நடக்கும். ஸோ நான் சனி திசைக்கு ரொம்ப பீரியாரிட்டி கொடுத்தோம்னா நிறைய பேர் கேட்பாங்க. இப்போயே நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ள, என்னடா குரு திசை பற்றி பேசியிருக்கிறாரு, சனி திசை சொல்ல மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவாங்க. அப்படி ஏங்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த சனி திசை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன். லக்கண ரீதியாக மிதுன ராசிக்கு சனி பகவான் வந்து 19 வருஷம் எப்படி பலன்களை கொடுப்பாருன்னு அடுத்த வீடியோ போடுறேன். வாழ்த்துக்கள் நேரில் எதாக இருந்தாலும் கேளுங்க. அதுபோக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி கேளுங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சனி திசை நடக்குது, சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கா சார், அதை மட்டும் சொல்லுங்கள். முதல் உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கட்டத்தில் உள்ள கிரகம் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக பலனை சொல்லிடுவேன். சரியா, மீதியை நான் சொல்லிடுவேன். பாதியை நீங்கள் சொல்லுங்கள், மீதியை நான் சொல்லிடுவேன், பலனோட சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன். மிதுன ராசி நேயர்களுக்கு லைக் பண்ணுங்க. நேயர்களே, இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு சிறந்தால்தான் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவாதிரை, மிருகசீரிசம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வளர்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.